அன்பினர்களே, சட்டமா அதிபருக்கு எதிராக அரசால் அல்லது அரசின் ஆதரவு கொண்ட ஒரு 4-5 பசங்களை அப்படி சொல்லுவோமா, அப்படி ஒரு 10 பேரை சொல்லிடுவோமா, ஒரு 10-15 பேரும் இல்லாமல் அரசுக்கு, அதாவது அரசாங்க ஆதரவு கொண்ட ஊடகர்களாம், அப்புறம் பொதுநலன் விரும்புகளாம் அப்படின்னு சொல்லி 4 பசங்கன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஒரு 10-12 பேர் கூடினா 25 பேரும் கிடையாது. யாருக்கு? அட்டர்னி ஜெனரலுக்கு எதிராக, சட்டமா அதிபருக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் நேற்று பிசுபிசுத்து போயிடுச்சு. வெக்கம், மானம், அவமானம், தலைகுனியணும். அது ஒரு புறம் இருக்க, அட்டர்னிக்கு ஆதரவான ஒரு கூட்டம் வந்து வக்கீல் கூட்டம், ஒரு 50 பேர் 60 பேரை பார்க்கலாம். அப்போ அதை கூட தானே, நான் பெருசா நீ பெருசா என்ற முதலில் அவருக்கு ஆதரவான ஒரு, நாம நேற்று முன்தினம் சொல்லியிருந்தோம் இல்ல, அது காலையில அரசாங்க ஆதரவு கொண்ட அணி அட்டர்னிக்கு எதிராகவும் நேற்று மாலை 1:30 லஞ்ச் டைம் நோக்கியே கொஞ்சம் கருத்த கோட் அணிந்தவங்கள கூட்டமும் மோதிருக்காங்க. அதாவது ஆளுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த போட்டோவில் அந்த தாரம் பாருங்க, இன்றைய காலையில வந்துச்சு. இன்றைய காலையில அந்த போட்டோவில் நமக்கு சரியா வந்து சேர்ந்துருக்குது. அது வரைக்கும் இது பெருசா ஊடகத்திலே இந்த செய்தி இடம்பெறலங்க. அது சிங்களமாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், இலங்கைக்குள் இது ஒரு இஷ்யூ செய்தியா காணப்படலை. யாருக்கு? சட்டமா அதிபர் பரிங்க ரணசிங்க ஜூனியருக்கு எதிராக அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லது அரச ஆதரவு கொண்ட ஆர்ப்பாட்டம் பிசுபிசுத்து போயிடுச்சு, வெற்றியை காணல. இப்போ அவட சட்டமா அதிபரை ராஜினாமா செய்யுமாறு ஒரு அழுத்தம் போய்கொண்டிருக்கு. இந்த வேளையில இதுலயே முன்ன நாங்க உங்களுக்கு சொல்லணும் இல்ல, அந்த உண்மையை சொல்லணும் இல்ல. இப்ப இருக்கிற இந்த ஜேவிபி அரசில் இருக்கின்ற நீதி அமைச்சர், அவரே மினிஸ்ட்ரி இதுக்குள்ளாக இருக்குது, அவர் இது குறித்து வாயை துறக்கல. அவர் ஒரு சட்டத்தரணியும் கூட. இப்போது இருக்கிற நீதி அமைச்சர் ஹார்சனே ஒரு சட்டத்தரணியும் கூட, அவருக்கு இது குறித்து எந்த பேச்சும் பேசல. இப்பொழுது நாம் ஒரு முகந்து பார்த்த செய்தியை பார்த்தால், அரசாங்கத்துக்குள் 2 அணி, சட்டமா அதிபருக்கு ஆதரவாக ஒரு அணி, மறைமுகமான ஆதரவான ஒரு அணியும், அரசாங்கத்துக்கு எதிரான வெளிப்படையான ஒரு அணியும். இது எப்படி இருக்குது? அதாவது நாங்க ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு உள்ள இருக்கின்ற பலர் வெளியிருக்கிறவங்களுக்கு ஆதரவானவங்க. அதை நாம பல தடவை சுட்டி காட்டிட்டோம். சரி, இந்த நீதி அமைச்சர் தான் இதுக்கான ஒரு பொறுப்பான அமைச்சர். அவர் இதுவரையும் ஒரு வாய் கூட துறக்கலே. அதுல இருந்து நீங்க வழங்கிக் கொள்ளலையா எங்க இருக்குன்னு சொல்லி. ஆக ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவு கொண்ட ஒரு அணி ஒன்று சட்டமா அதிபருக்கு எதிராக கொடி தூக்கி இருக்கிறாங்க. 10-15 பேருக்கு உள்ளது. இப்பொழுது சட்டமா அதிபர் சொல்றார், ஒரு அறிக்கை நேற்றே விட்டார், நான் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்ல, தவறு இருந்தால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று அதை சவால் செய்யுங்கள் என்று சட்டமா அதிபர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ராஜினாமா செய்ய அழுத்தம் கொடுப்பது குறித்து விவாதிக்க ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் நேற்று அட்டர்னி ஜெனரல் துறைக்கு வருகை தந்து விவாதம் செய்தனர். அந்த போட்டோவெல்லாம் வருது பாருங்கள். ஊடகத்துக்குள்ள வரல, நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அதனால அந்த செய்தி உங்களுக்கு தாமதமாயிட்டு, ஒரு ஆதாரபூர்வம் இல்லாம செய்தியை கொண்டு வர இயல, அதனால அதை நாம கொண்டு வரல. சமூக ஊடகங்களில் உங்களையும் அட்டர்னி ஜெனரல் துறையையும் குறிவைத்து தவறான, அவதூறான மற்றும் வெறுப்பூட்டும் உள்ளடக்கம் தொடர்ந்து முறையாக பதிவிடப்படுவதை எங்கள் அமைப்பு கவனித்துள்ளது என்று யார் சொல்றாங்க? நம்ம நேற்றே சொன்னோம்ல, ஒரு புது அமைப்பு திடீர்னு வந்துடுச்சு, ஜாம்புன்னு குவிச்சுக்கிறாங்க, ஃப்ரீ லாயர்ஸ். அவ்வளவுதான். இது போன்ற தவறான மற்றும் வேண்டுமென்றே சிதைக்கப்பட்ட தகவல்களை பொதுமக்களிடையே பரப்புவது அவர்களின் வழக்கம் என்றும், இதனால் வெறுப்பு மற்றும் சமூக மரியாதைக்கு சேதம் ஏற்படுது என்றும் நேற்றே சட்டமா அதிபர் ஆபீஸ்ல போய் நின்று இவங்க சொல்லிட்டாங்க. வெளிநாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் குழு, உள்ளூர் யூடியூபர்ஸ் மற்றும் சமூக ஊடக ஆர்வலர்கள் குழுவும் இந்த நடவடிக்கைகளுக்கு தீவிரமாக பங்களித்து வருகின்றனர். சிலர் அட்டர்னி ஜெனரல் துறையை அழித்து அரசியல் அல்லது தனிப்பட்ட இலக்குகளின் அடிப்படையில் அதை பயன்படுத்த முயற்சிப்பதாக தெரிகிறது.
புலனாய்வாளருக்கும் புகார்தாரருக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமல் மேற்கொள்ளப்படும் இந்த பிரச்சாரம் அட்டர்னி ஜெனரலின் கௌரவத்திற்கு மட்டுமல்ல, துறையின் பாரபட்சமற்ற தன்மைக்கும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இந்த குழு இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை ஊழியர்கள் மீது இத்தகைய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டம் அதிபர் துறை எப்போதும் சுதந்திரமாகவும் கண்ணியத்துடனும் செயல்பட்டு வருகிறது. எந்த ஒரு செல்வாக்கிற்கும் அடிபணியாமல் அது ஜனரஞ்சகத்திற்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது. மாறாக ஆதாரங்கள் மற்றும் சட்ட செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது எங்கள் உறுதியான நம்பிக்கை என்றும் ஃப்ரீ லோயர்ஸ்கள் நேற்றே அறிக்கை விட்டிருக்கிறார்கள். உங்கள் கடமைகளில் சுதந்திரமாகவும் அனைத்து செல்வாக்கில் இருந்தும் விடுபட்டு நிறைவேற்றுவதில் நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவையும் உதவியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நீதியை நிர்வகிக்கும் செயற்பாட்டில் பாரபட்சமின்றி தொடர்ந்து செயல்பட வலிமை, தைரியம் மற்றும் ஆசீர்வாதங்களை நாங்கள் நாடுகிறோம். ஜனாதிபதி வழக்கறிஞர் உட்பட வழக்கறிஞர் குழு இந்த நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டனர். சமூக ஊடக தளங்களில் சட்டமா அதிபரின் பங்கு பெற்றும் சுதந்திரத்தை பாதிக்கும் நியாயமற்ற விமர்சனங்கள் மற்றும் குறுக்கீடு குறித்து இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம், அதாவது பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா BASL, தனது ஆழ்ந்த கவலையை இது குறித்து வெளிப்படுத்தி இருக்கின்றது. நேற்று வெளியிடப்பட்ட ஒரு சிறப்பு அறிக்கையில் சட்டமா அதிபரால் செய்யப்படும் அரை நீதித்துறை பாத்திரத்தில் எந்த ஒரு தலையீடும் சட்டத்தின் ஆட்சிக்கு அச்சுறுத்தல் என்று வழக்கறிஞர்கள் சங்கம் வலியுறுத்துகிறது. மீண்டும் அந்த பார்த்து சொல்லுவோமா? அதாவது பார் அசோசியேஷன், சட்டத்தரணிகள் சங்கம், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று விடுத்துள்ள ஒரு எழுத்து மூலமான அறிக்கை, அது மருந்து பாருங்க. ஒரு சிறப்பு அறிக்கையில் சட்டமா அதிபரால் செய்யப்படும் அரை நீதித்துறை பாத்திரத்தில் எந்த ஒரு தலையீடும் சட்டத்தின் ஆட்சிக்கு அச்சுறுத்தல் என்று வழக்கறிஞர் சங்கம் வலியுறுத்துகிறது. அரசாங்கம் பாதி, அவங்க பாதி தானே. அப்ப அவங்களும் அரசுக்கு எதிராக, அதாவது அட்டர்னிக்கு ஆதரவா தான் இந்த அறிக்கை வருகுதுங்களா? சட்டமா அதிபர் பிரபலமான கருத்தை செயல்படுத்துவர் அல்ல. பொதுமக்களின் கருத்து அல்லது உணர்வின் அடிப்படையில் அல்லாமல் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களின் சட்டபூர்வ செல்லுபடியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது அல்லது வழக்கு தொடுப்பது தொடர்பாக சட்டமா அதிபர் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை வழக்கறிஞர்கள் சங்கம் நினைவூட்டுகிறது. சட்ட முடிவுகள் சில நேரங்களில் பிரபலமான கருத்துக்களில் இருந்து வேறுபடலாம். ஆனால் அத்தகைய முடிவுகளை சமூக ஊடக விசாரணைகளில் இருந்து பாதுகாக்க சட்டத்தின் ஆட்சி உள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. 1998 ஆண்டு விக்டர் இவான் எதிர் சரத் என் சில்வா, அதாவது சிஜே சரத் என் சில்வாக்கும் விக்டர் இவானுக்கும் ஒரு போட்டி போயிருக்குது. அதான் இவான் எதிரா வழக்கில் உச்ச நீதிமன்றம் நீதிபதி மார்க் பெர்னாண்டோ அளித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனக்கு எதிராக செய்யப்படும் புகாரில் நியாயமான மற்றும் விரைவான விசாரணைக்கு உரிமை உண்டு என்று வழக்கறிஞர் சங்கம் கூறுகிறது. அனைத்து குடிமக்களுக்கும் சட்டத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதால் சட்டமா அதிபரின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இவங்க சொல்றாங்க. சட்டமா அதிபரின் முடிவு நியாயமற்றது என்று யாராவது நினைத்தால் குடிமகனுக்கு அவர்களை விமர்சிக்க உரிமை இருந்தாலும் அது சட்ட கட்டமைப்புக்குள் செய்யப்பட வேண்டும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்துகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரெட் உத்தரவு மூலமாகவோ அல்லது உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமைகள் மனு மூலமாகவோ சட்டமா அதிபரின் முடிவுகளை எவரும் சவால் செய்யலாம் என்று அது கூறுகிறது. சரிதானே? இறுதியாக சட்டமா அதிபர் அலுவலக அதிகாரிகளுக்கு தேவையற்ற அழுத்தம் மற்றும் தடைகளை தடுக்க அரசாங்கமும் சட்ட அமுலாக்க நிறுவனங்களும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் மேற்கேட்டுக் கொள்கிறது. அரசியல் அல்லது குறுகிய நோக்கங்களை அடைய அரச நிறுவனங்களின் சுதந்திரத்தை சமரசம் செய்யக்கூடாது என்றும் இலங்கை பார் அசோசியேஷன் தெரிவிக்கின்றது. ஆக இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்த மக்கள் மத்தியில ஒரு மோசமான கருத்து வெளிவருது என்னவென்றால், அட்டர்னி ஜெனரல், அதாவது நம்ம ஏகப்பட்ட செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது, ஓரளவு பொருத்தமில்லாத ஒரு செய்தியா இருக்கு. ரணிலா வழக்கை மீது செய்யாதவர் அட்டர்னி ஜெனரல் தனது செயலாளரே. அதாவது ஒரு வழக்கொண்டுல அட்டர்னி ஜெனரல் தனது செயலாளரின் தனது செக்ரட்டரி சகோதரர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என்று அட்டர்னி ஜெனரல் கூறினார். அட்டர்னி ஜெனரல் எல்லா இடங்களிலும் காவல்துறைக்கு எதிராகவும் இருக்கிறார்.
அட்டர்னி ஜெனரல் சொல்வது சரி என்றால் இருவரும் அரசாங்கத்திற்கு செயல்படுகிறார்கள். இப்போது அட்டர்னி ஜெனரல் கைது செய்யப்படாத ஊழல் கசாப்பு கடைக்காரனுக்காக செயல்படுகிறார். அவருக்கு பொதுமக்களின் வரி பணத்தில் சம்பளம் வழங்கப்படுகின்ற குற்றச்சாட்டு பொதுமக்களால் வருகின்றது. ஆக இந்த போட்டி பலமாயிட்டுங்க. அதாவது இந்த எப்படி இந்த ஈரான் அதிபரும் அமெரிக்க இந்த ரம்ஜி அந்த ஜிக்கும் வருகின்ற ஒரு போர் மாதிரி சட்டமா அதிபருக்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு பனிப்போர் உச்சகட்டத்தை எட்டிருக்கி. சரி, இவங்கள்ட்ட ட்ரூத் இருக்குத்தானே. அப்ப நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போய் வெல்லுங்களேன். ஏன் சும்மா பொதுமக்கள் மத்தியில நீங்க ஆர்ப்பாட்டத்தை ஊக்குவிக்கிற? ஆர்ப்பாட்டம் ரொம்ப மோசமா, அதாவது என்ன, ரொம்ப கேவலமா இருக்குது. நலிந்து போன ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொல்லுவோமா? அல்லது என்னது, ஒருவரும் வராம அவங்கள்ட்ட புலனாய்வுக்காரங்களும் அவங்களோட ஊடகக்காரன் 2 யூடியூபரும் 2 பேர் தான் நின்று பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு மக்கள், அது மக்களுக்கு தெரியாது. அதாவது ஜேவிபி நல்லாவே எல்லா திட்டங்களும் ஆர்கனைஸ் செய்வது பலமை. இந்த சட்டமா அதிபருக்காக அவங்க ஆர்கனைசிங் செய்தது தவறா பிழையா எனக்கு தெரியல. ஏனெனில் ஒரு பாரிய கிரவுண்ட் அவங்கள கொண்டு வர முடியல. இப்பொழுது என்னவங்க செய்யலாம் என்றால், சட்டமா அதிபரை வீட்டுக்கு அனுப்பலாம் என்கின்ற போது என்ற திட்டத்தின் மூலம் அவங்க 2/3 மூலம் பார்லிமெண்ட்ல சாதிக்கலாம். இப்ப பார்லிமெண்ட்ல சாதிப்பதற்கு முன்னாக அரசாங்கத்துக்கு உள்ளேயே அட்டர்னிக்கு ஆதரவான அதிகப்படியான கூட்டம் இருக்கின்றது. டெல்வின் சில்வாவும் ஜனாதிபதி அவர்களும் ஒரு பக்கம், மற்ற ஏனைய பலர் அட்டர்னிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அட்டர்னிக்கு ஆதரவு என்பது ரணிலுக்கு ஆதரவான கூட்டமா இல்ல அட்டர்னிக்கு ஆதரவான கூட்டமா என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஆக சட்டமா அதிபருக்கு எதிராக இவங்க இப்போது செய்யக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் பிசித்து தோல்வியில பெய்த்தில்ல, ரொம்ப கேவலம். 10 பேர் ஒரு சாதாரணமா ஒரு ஆடியர் சங்கத்துக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒரு ஆடியர் சங்கத்துக்கு எதிராக கூட ஒரு 100 பேரை கூட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னா அரசாங்கத்துக்கு அது கேவலமா போயிருக்கு. இப்ப பார்க்கலாம் அரசாங்கம் இவரை எந்த அளவுக்கு டீல் பண்ண போகுது என்று தெரியாது. ஆனா ஒன்றை மட்டும் உறுதியா சொல்லலாம், இவர் பென்ஷனை காப்பாற்றணும் என்றால் இப்போதையே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு போகலாம். இல்ல நான் இருக்க போகணும்னு அடம் பிடித்தால் அரசாங்கம் தங்களுடைய வீட்டோ அதிகாரம் என்பது நாடாளுமன்ற அதிகாரத்தை கையில் எடுக்கலாம். அது நிச்சயமாக வெல்லும். ஏனெனில் இப்போது இருக்கின்ற நீதி அமைச்சர் ஹார்சனே அவர் இதுல வாயை துறக்காம மிக மௌனமாக இருக்கின்றார். அரசாங்கத்துக்கு உள்ளிருந்து அவருக்கு ஆதரவு, அவரும் ஒரு வக்கீல் ஐயல்ல, அதனால அரசாங்கத்துக்கு உள்ளிருந்து அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய மிக அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லலாம். ஆக அரசாங்கத்துக்கும் அட்டர்னிக்கும் எதிராக போகின்ற இந்த பனிப்போர் ஒரு உச்சகட்டத்தை கொண்டிருந்து முன்னாள் சிஜே பிரதம நீதியரசர் சுரானி பண்டார் நாயக்க அவர்களை போன்ற ஒரு நிலைமை உருவாக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மோதல் இதோடு சவுத்து போகுமா அல்லது மீண்டும் மீளெழுச்சி பெறுமா என்பது நாம சரியாக சொல்ல முடியாது. ஏனெனில் அட்டர்னி ஜெனரல் சார்பாக அரசாங்கத்துக்கு உள்ளுக்குள் ஒரு தெரிந்தான பேச்சுவார்த்தை அண்டர் கிரவுண்ட் எல்லாம் பேசியெல்லாம் நடக்குது. இப்ப சிலவேளை அரசாங்கத்தை அவர் சரி கட்டுவாரான இதோட அமர்ந்து போகலாம். அரசாங்கத்தை சரி கட்டவில்லை என்றால் அவருக்கு எதிரான போர் போகும். ஏனெனில் அவருக்கு எதிராக சுமத்தப்படுகின்ற குற்றம் என்னென்றால், இந்த தற்போதைய அட்டர்னி ஜெனரல் பாரிங்க ரணசிங்க ஜூனியரை நியமனம் செய்தவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அப்ப அவருக்கு ஒரு கைமாறாக ஒரு பிராயச்சித்தமாக அவருக்கு எதிரான வழக்கை ஓரளவு ஸ்தம்பித நிலைக்கும் கொண்டு சென்றும் அந்த வழக்கை ஓரளவு ஒரு சிம்பிளாக நலிவடைய செய்வதற்கான வழிவகைகளை கண்டுபிடித்துள்ளது தெரிய வருது. இப்ப ரணில்ல வழக்கில் அவர் கையடிக்காமல் விலகுவார் என்றால் அதை தொடர்ந்து அவர் பதவியில் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். எதுவும் இந்த அரசாங்கம் அவருக்கு எதிராகத்தான் இப்போதும் இருக்கின்றது. டில்வின் சில்வா நினைப்புதானே ஆட்சியிலையும். எனவே அவருடைய அதிகாரம் அங்கு லொக்கையார் கையில் இருப்பதால் நிச்சயமாக இவருக்கு அட்டர்னி ஜெனரலுக்கு எதிரான இவங்களோட பாய்ச்சல் தொடரும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. பார்ப்போம் அடுத்து வரும் தினங்களில், அடுத்து வரும் மாதங்களில், அடுத்தடுத்த கட்டங்களில் அட்டர்னி ஜெனரலுக்கு எதிராக அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதை நான் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்துக்கு வெற்றி பெறவில்லை, தோல்வியான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது. பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காலை. நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.